வணக்கம் நண்பா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000+ வேக்கன்சி. அதுவும் இந்த 1000 வேக்கன்சியும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபில் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் படிப்பில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எங்கே உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டுமே. ஓகே, ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் இருக்குது. இங்கேருந்து தான் இப்போது அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ணால் போதுமானது. அதுவும் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாமே சென்னை ஐசிஎஃப்பில் தான் ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, இதற்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. வர செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணுங்க. என்னென்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாருங்கள். அப்ரண்டிஸ் தான். இதை பொறுத்தவரையும் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க, ஐடிஐ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் பாருங்கள், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், மொத்தமாக 320 வேக்கன்சி இருக்குது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் 670 வேக்கன்சி இருக்குது. இதில் இந்த ஃப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா, அவங்க 10th மட்டும் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ஐடிஐனா பேர்லேயே இருக்குது, ஆல்ரெடி அவங்க ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு தனியாகவும் 10th முடித்தவங்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே சில வேக்கன்சி இருக்குது. இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைடு உள்ளதுக்கு ஐடிஐயில் இந்த ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, 10th முடித்தவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, நான் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன். நான் டிப்ளமோவோ, இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு டிகிரியோ படிச்சிருக்கேன். நான் எலிஜிபிளாக கிடையாது. அவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க மட்டுமே தான் இதற்கு தகுதி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கூட வர்றது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஐடிஐ கேண்டிடேட்ஸ், அதாவது ஐடிஐ முடித்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 15லேருந்து 24 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டினா 29 வயது வரையும், ஓபிசினா 27 வயது வரையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் நான் 10th கேட்டகிரி, 12th கேட்டகிரி, வெறும்னா 10th இல்லை 12th தான் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் 22 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 27, ஓபிசினா 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரிக்கு பார்த்தலாம் என்ன கல்வி தகுதின்னு. ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இது எல்லாத்துக்குமே 10th முடிச்சுட்டு இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ரயில்வே தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இருக்குது. ஸோ இதுக்கு 10th முடிச்சுட்டு இந்த ரெஸ்பெக்டிவ் ஏதோ ஒரு ட்ரேடில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃப்ரெஷர் கேட்டகரி பாருங்கள். எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டுக்கு வெறும் 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ஃப்ரெஷர் கேட்டகரினா 2 இயர்ஸும், மற்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார்பன் அண்ட் பெயிண்டருக்கும் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. வெல்டருக்கு 1 இயர் 3 மந்த்ஸும், எம்எல்டி ரேடியாலஜி இந்த பேத்தாலஜிக்கு 1 இயர் 3 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. இதில் இந்த ஒரு போஸ்ட் எம்எல்டிக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மீதி உள்ள எல்லாத்துக்குமே 10th. எக்ஸ்ஐடிஐனா ஐடிஐ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் முடிச்சிருந்துருக்கணும். ஓகே, ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியில் 10th 12th முடித்த கேட்டகரியில் வரீங்கன்னா மாதம் 8200 ரூபா தருவாங்க மாதம். அதே மாதிரி 12th கேட்டகரியில் வரீங்கன்னா 9600. ஐடிஐ முடிச்சு வரீங்கனாலும் 9600 உங்களுக்கு மாத ஸ்டைஃபன் இருக்குங்க. ஓகே, ஆன்லைனில் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடுங்க. pb.icf.gov.in, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியோட அஃபிஷியல் வெப்சைட். ஃபீஸ் 100 ரூபா. எஸ்சி எஸ்டி ஆல் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் நிறைய புது விஷயங்கள், இம்பார்ட்டண்ட் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முற்றிலும் அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. எக்ஸாமு, இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. மெரிட் முறையில் மட்டுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது தொடர்பாக இன்னும் நீங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். கடந்த முறை எப்படி கிடச்சிருந்தது, எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.